அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஷா அல்லாஹ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களில் ஒருவர் ஆவார். அல்லாஹு தாலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே புத்திசாலித்தனத்தையும் அறிவுத்திறமையையும் சிறு வயதிலேயே பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அறிவுத்திறனையும் அல்லாஹு தாலா கொடுத்துள்ளான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஆவார். தாவூத் நபி சிரியா நாட்டின் அரசராக இருந்தாங்க. தாவூத் நபி இறந்ததுக்கு பிறகு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிரியா நாட்டின் அரசனாக சிம்மாசனத்தில் அமர்ந்தார். சுலைமான் நபி அல்லாஹு தாலாவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எவருக்கும் அடங்க முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு வழங்குவாயாக அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சுலைமான் நபியோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா வழங்குகிறான். மேலும் பளிங்குகளால் ஆன மாளிகையில் வாழ்ந்து வந்தாங்க. மேலும் சுலைமான் நபிக்கு ஏராளமான அற்புதங்களை வழங்கினான். ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. மேலும் சுலைமான் நபி பறவைகளோட மொழியை அறிந்தவங்களாகவும் பறவைகளுடைய பேசக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. மேலும் சுலைமான் நபி அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தக்கூடிய அருளை வழங்கினான். அந்த காற்று அவர்களை சுமந்து அவர்களை விரும்பக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்றது. ஒரு முறை சுலைமான் நபி அவங்க படைகளோட கிளம்புறாங்க. அப்போது எறும்புகள் அணிவகுத்து போய்கொண்டிருந்தது. அதில் ஒரு எறும்பு மற்றொரு எறும்பிடம் சுலைமான் நபி படை வருகின்றது அப்படின்னு கூறுகிறது. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுங்கள், இல்லை என்றால் உங்களை மிதித்து அவர்கள் நாசம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுது இன்னொரு எறும்பிடம். இவ்வாறு இதில் இருக்கும் சிறிய எறும்பின் குரல் கூட சுலைமான் நபி அவர்களுக்கு கேட்டது. சுலைமான் நபியுடன் இருக்கும் பறவைகள் சிறகைகள் விரித்து அவர்களுக்கு நிழல் தரும். அப்போது ஒரு நாள் ஹுத் ஹுத் என்ற பறவை காணவில்லை என்பதை அவங்க சுலைமான் நபி உணர்றாங்க. பறவை வர காரணத்தை சொல்லவில்லை என்றால் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சிறிது நேரத்திலேயே அந்த பறவை அங்கு வந்து சேர்ந்தது. பறவை தாமதமாக வந்ததுக்கு காரணமும் கூறியது. நீங்கள் அறியாதத ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு ஒன்று கூறியது. கேட்ட சுலைமான் நபி கோபத்தை மறந்து அது என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆர்வத்துடன். சஃபா என்ற பகுதியில் பல்கீஸ் என்ற ராணி ஆட்சி செய்வதை நான் கண்டேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பான அரியாசம் இருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு அனைவரும் எல்லாமே தேவையானது எல்லாம் கிடைத்துள்ளது. ஆனால் அவங்க அல்லாவை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள். அந்த மக்களையும் ராணியையும் அல்லாஹு தாலா சைத்தானின் நேர்வழியிலிருந்து தடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவை கூறியதும் மேலும் சுலைமான் நபி அந்த ராணிக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த ஹூத் ஹூத் பறவையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அந்த ஹூத் ஹூத் பறவை பல்கீஸ் என்ற ராணியிடம் வந்து சேர்த்தது கடிதத்தை. அந்த கடிதத்தை அரசி பிரித்து படித்து பார்க்குறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இறைவனை முற்றிலுமாக வணங்குங்கள் எழுதியிருந்தது. உடனே பல்கீஸ் ராணி ஆலோசகர்களிடம் அழைத்து ஆலோசகரிடம் கடிதத்தை படித்து ஆலோசிக்க சொல்றாங்க. உடனே அந்த ஆலோசகர்கள் சொல்றாங்க சுலைமான் நபிக்கு எதிராக போர் தொடுக்க பரிந்துரைக்கிறாங்க பல்கீஸ் என்ற ராணியிடம். அதை பல்கீஸ் ராணி மறுக்கிறாங்க. உடனே பல்கீஸ் ராணி சொல்றாங்க சுலைமான் நபி அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுங்க அப்படின்னு அந்த ஆலோசகர்களிடம் கொடுத்து அனுப்புறாங்க.
ஆனால் சுலைமான் நபி அந்த பரிசுகளை நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹு தாலா எனக்கு ஏராளமான செல்வங்களை அருளியுள்ளான், மேலும் என்னை இறைத்தூதராகவும் ஏற்றுள்ளான். அதனால நீங்களே இந்த அன்பளிப்பை எடுத்து செல்லுங்கள். மேலும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்கள் நாட்டின் மீது படையெடுப்பேன் என்று உங்கள் நாட்டின் மீது நான் படையெடுத்து நாசம் செய்து விடுவேன் என்று சொல்றாங்க சுலைமான் நபி. தூது சென்ற ஆலோசகர்கள் நாட்டின் சென்ற ராணியிடம் நடந்ததை கூறினார்கள். அதை கேட்ட பல்கீஸ் ராணி சுலைமான் நபி அவர்களை சந்திக்க விரும்புறாங்க. பல்கீஸ் ராணி என்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுலைமான் நபி அவர்களுக்கு தெரிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.